தமிழ்நாட்டில் சென்னை மீனம்பாக்கம் உள்ளிட்ட 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அக்னி நட்சத்திரம் தொடங்கி கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி சுட்டரித்தது. அதிகபட்சமாக திருச்சியில் 107.78 டிகிரி என்ற அளவில் வெப்பம் பதிவானது. அதற்கடுத்தபடியாக மதுரை விமான நிலைய பகுதியில் 107 டிகிரி வெப்பம் பதிவானது. பாளையங்கோட்டை, கரூர், பரமத்தி, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 106 டிகிரியும், ஈரோட்டில் 105 டிகிரியும் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தஞ்சாவூர், திருத்தணி, வேலூர், நாமக்கல்லில் தலா 104 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரியும் பதிவானது. சேலம் மற்றும் கோயம்புத்தூரிலும் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மழை பெய்யும் என்ற கணிப்பு மக்களுக்கு சற்றே ஆறுதல் தரக்கூடியதாக அமைந்துள்ளது.